டிட்வா புயலோட தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் பொதுமக்கள்கிட்டையும் சரி, வீட்டில் பாசமாக வளர்த்த செல்லப்பிராணிகள்கிட்டையும் சரி, பல தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு. செல்லப்பிராணிகள் இன்னும் தன்னோட உரிமையாளரை தேடி அலைகிற வீடியோக்களாக இருக்கட்டும், அவங்களோட சேர்ந்து உதவி செய்கிற வீடியோக்களாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களில் அதிக அளவில் காணக்கூடியதாக இருக்கு. இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஒரு கதை, ஒரு கிராமத்துல இருக்க பல மக்களோட உயிரை காப்பாத்தின ஒரு வளர்ப்பு நாயோட கதை தான். பதுல்ல ஊவா பரணகம மாஸ்பன்னு அப்படிங்கிற இடத்துல வளர்க்கப்பட்ட சூட்டி அப்படிங்கிற ஒரு நாயோட கதை தான் இது. என்ன நடந்தது அப்படின்னா, 27ஆம் தேதியிலிருந்து நாடளாவிய ரீதியில கடுமையான மழை பெய்துட்டு இருந்தது. அந்த 27ஆம் தேதி அந்த பகுதியில, அது வந்து ஒரு மலை கிராமம், அந்த பகுதியில மண் சரிவு ஏற்பட போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு சில விலங்குகளுக்கு முன்கூட்டியே ஒரு ஆபத்துக்கள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த சூட்டி அப்படிங்கிற வளர்ப்பு நாய்க்கும் தெரிஞ்சிருக்குது. அன்றிரவு பெய்த கடும் மழை, எல்லாம் வீட்டில் அவங்கவுங்க வேலைகளை செய்துட்டு நிம்மதியாக கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இந்த சூட்டி அப்படிங்கிற வளர்ப்பு நாய் வந்து வித்தியாசமான சத்தத்தை எழுப்பி அங்கே இருக்கவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் என்னடா இது இப்படி கத்துதே அப்படிங்கிற அளவுக்கு சிந்திக்க வச்சிருக்குது. அந்த நாய் வந்து கத்திட்டு இருக்கோம். அந்த வீட்டோட உரிமையாளர் தென்னக்கோன் அப்படிங்கிறவர் வந்து ஏன் இப்படி வித்தியாசமாக சத்தம் எழுப்புது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த நாய் வளர்ப்பு நாய் வந்து வேகமாக முன்னோக்கி ஓடி இருக்குது. அதை பார்த்துட்டு வெளியில் கதவு திறந்து பார்த்தா பெரிய பெரிய கற்கள்லாம் இப்படி சரிந்து விழுறதுக்கான ஆரம்ப புள்ளியா அந்த நேரம் வந்து இருந்திருக்குது. அதை பார்த்துட்டு அங்கேருந்து அந்த தென்னக்கோன் அப்படிங்கிறவர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அலர்ட் பண்ணி அங்கேருந்து வெளியேறுங்க, மண் சரிவு வருது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த கிட்டத்தட்ட 14 பேரை வந்து உயிரை காப்பாத்திருக்க ஒரு சம்பவம் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்க ஒரு விஷயமா இருக்குது. சூட்டி அப்படிங்கிற இந்த வளர்ப்பு நாய் எழுப்பின சத்தம் தான் இந்த 14 உயிரை காப்பாத்திருக்கு. அந்த நாய் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு யாரும் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி தென்னக்கோன் அப்படிங்கிற அந்த வளர்ப்பு நாயோட உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன சின்னதாக செதுக்குன இந்த மாஸ்பண்ண அப்படிங்கிற கிராமத்தில் இப்போ தபால் நிலையமாக இருக்கட்டும், மாஸ்பண்ண பேருந்து நிலையமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 14 கடைகள், 2 வீடுகள், 4 பேருந்துகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே மண்ணுக்குள்ளே புதையுன்றிருக்க நேரம், அந்த மலை கிராமத்தில் அந்த குட்டி பிரதேசத்தில் வாழ்ந்த 14 பேரோட உயிரை வந்து இந்த சூட்டி அப்படிங்கிற வளர்ப்பு நாய் காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அந்த சூட்டி அப்படிங்கிற நாய் இல்லை அப்படின்னா நாங்கள்லாம் இப்போ உயிரோடையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் மல்க சொல்கிற அந்த கதையை கேட்கும்போது எங்களுக்கும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற இதே நேரத்தில் மாத்தளை பல்லே போல அம்பொக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரோட உடல்களை வந்து மீட்க முடியாம அந்த பகுதி மக்களும் சரி, மீட்பு படையினரும் சரி மிகுந்த போராட்டத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் வளர்ந்த செல்லப்பிராணியான அந்த நாய் வந்து அவங்களோட உடல் இருக்க இடத்த வழிகாட்டி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட உடலங்கள் மீட்கப்பட்டு இப்போ வந்து அவங்கள அடக்கம் செய்திருக்காங்க. இதற்கும் வீட்டில் வளர்த்த செல்லப்பிராணி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமவாசிகள் வந்து சொல்லியிருக்காங்க.